கைஸ், வெல்கம் பேக். இது உங்கள் ஃபிலிம் மேன். இன்னைக்கு நாம ஒரு வித்தியாசமான இந்தோனேஷியன் பேய் படத்தை தாங்க பார்க்க போறோம். எப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சும்மா போன வாட அடிக்க போகுது. படத்தோட ஒன்னே என்னன்னா, தொடர்ச்சியா கிராமத்துல இருக்க லேடிஸ், அதாவது 40ல இருந்து 60 வயசு இருக்க லேடிஸ் சாகுறாங்க. அண்ட் எல்லாரும் சாகுற விதம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு. அவங்க ஏன் சாகுறாங்க, எதனால சாகுறாங்க, அவங்களுக்கு பின்னாடி இருக்க மர்மம் தான் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோயின் கண்டுபிடிக்க ட்ரை பண்றா. இதனால அவளுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. கடைசியில அவ கண்டுபிடிச்சாலா இல்லையான்றத ரொம்பவும் டெரிஃபிக்கா சீட் எட்ஜ்ல உட்கார அளவுக்கு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க ஸ்டோரிக்குள்ள போயிடுவோம். ஸ்டோரிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போடும் போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வரும், வீடியோஸையும் தவறாம பார்க்க முடியும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம ஹீரோயின் பேர் லீலா. அப்பா இல்ல, அப்பா இறந்துட்டாரா இல்ல விட்டுட்டு போயிட்டாரா அப்படின்ட்டு சரியா தெரியல. அம்மா தான் ஃபேமிலிய பணத்தை கழுவுற வேலை செஞ்சு காப்பாத்துறாங்க. தம்பி ஒருத்தன் இருக்கான், அவன் பேர் ஆரிஃப். கார்பெண்டர் வேலை செஞ்சுட்டு இருக்கான். பணத்தை கழுவி அதுக்கு இறுதி சடங்கு செய்யறது இவங்களோட குலத்தொழில். அம்மா எனக்கு அப்புறம் நீதாம இதை பண்ணணும், இதை கத்துக்கோ அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா இவளுக்கு விருப்பம் இல்லை. இவளுக்கு மேக்கப் ஆர்டிஸ்டா ஆகணும் அப்படின்றது தான் ஆசை. ஆனா இருந்தாலும் அம்மா சொல்றாங்க அப்படின்ட்டு ஹெல்ப் பண்றா. அந்த பணத்தை கழுவுறதுக்கு முன்னாடி ப்ரே பண்றாங்க. லீலா அல்லாவை வேண்டிக்கிட்டு அந்த துணியை விளக்க கொமடிட்டு வருது. கண்ணு மேல நல்லா புழு மேய்ஞ்சிட்டு இருக்குங்க. என்னால முடியாதுமா சாரின்னு அழுறா. அப்புறம் அம்மா ஹெல்ப் பண்றாங்க. அந்த பாடியை பின்பக்கம் கழுவ அதை திருப்புறாங்க. முதுகு முழுக்க பார்த்தா காயமா இருக்கு. லீலா பார்த்து பயத்துல அழறா. இப்படிலாம் அழக்கூடாதுமா அப்படின்ட்டு திட்டுறாங்க. அப்படியே அந்த பாடியோட ஃபேஸை கிளீன் பண்றாங்க. அப்ப உடனே அது கண்ணை திறக்க கட் பண்ணி இந்த படத்தோட டைட்டில போடுறாங்க. படத்தோட பேரு த காஃப் வாஷர். 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. கட் பண்ணா மறாவது நாள் ஊர்ல அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா, இடான ஒரு லேடியோட பேரனுக்கு ஃபங்க்ஷன் நடக்குது. அதாவது இந்த முஸ்லிம்ஸ்ல சின்ன வயசுல பசங்களுக்கு பண்ணுவாங்கல்ல, அந்த ஃபங்க்ஷன் தான். இந்த இடா லேடி யாருன்னா நம்ம லீலா அம்மாவுடைய ஃப்ரெண்டு தான். இவங்க ஒரு 5 பேர் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. எல்லாரோட ஹஸ்பண்ட்ஸுமே இறந்துட்டாங்க. இவ பேரு டெரி. இவளுக்கு பொருளி பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே ஏதாவது ஒரு கதையை மென்னுட்டு தான் இருப்பா. அப்படி சொல்லிட்டு இருக்க இடாவுக்கு அவங்க ஆடுறத பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. உடனே உள்ள போறாங்க. உள்ள போய் நின்றுட்டு இருக்க அவங்க மேல சூரிய வெளிச்சம் படுது. மேல ஓடு ஏதாவது நடந்துருச்சா அப்படின்ட்டு தெரியல. ஆனா அதை பார்த்தோன்னே இவங்க ரொம்பவும் பயப்படுறாங்க. அப்புறம் பொண்ணு வந்து கூட்டிட்டு போறா. இவளுக்கு மேக்கப் ஆர்டிஸ்டா ஆகணும்னு ஆசை இல்லை. ஸோ அதனால ஸ்கின்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பா. இவங்க போயிட்டு இருக்க பையனும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். அப்படியே பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல ஒருத்தி நடந்து வர. அவளை பார்த்தோன்னே பையன் வேகமா ஓடுறான். இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. பட் 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க இன்னும் சரியா சொல்லிக்கல. அந்த பொண்ணு பேரு ரிகா. இப்போ நைட் ஆகுது. அம்மா ப்ரே பண்றாங்க. அப்ப கூட சைட்ல பார்த்தா ஒரு ஆன்மா இருக்கு. யாருன்னு பார்த்தா இடாவுடைய ஆன்மா தான். ஆனா அதை பார்த்தோன்னே துளு கூட பயம் இல்லாம ப்ரே பண்ணி முடிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா இது இவங்களுக்கு புதுசு இல்லை. இவங்களோட ஆன்மாக்களை பார்க்க முடியும். அப்ப லீலா வந்து மேக்கப் வேற விஷயமா நான் வெளியே போகணும் அப்படின்ட்டு சொல்ல போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. நம்ம குலத்தொழில தான் நீ செய்யணும், இல்லைன்னா நமக்கு அப்புறம் யாரும் அதை செய்வாங்க அப்படின்ட்டு அவளை வற்புறுத்துறாங்க. அவ டென்ஷன்ல கத்துறா. அப்புறம் அம்மா சாப்பாடை ஓபன் பண்ணி பார்க்க சாப்பாடு முழுக்க புழுவா இருக்கு. அதை பார்த்தோன்னே இவங்க வேகமா வீட்டை விட்டு வெளியே வராத, தம்பி வந்தா வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு வேகமா வெளியே கிளம்ப இடா இறந்துட்டாங்க அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. மேபி அது தெரிஞ்சுதான் இவங்க கிளம்புனாங்களா அப்படின்ட்டு தெரியல. இடா வீட்டுக்கு வராங்க. இடா ரத்த வாந்தி எடுத்து கொடூரமா இறந்து கிடக்குறாங்க. அப்ப பக்கத்துல ஒரு குரூப் போட்டோ பாதி கிழிஞ்சு போய் இருக்கு. அதே நேரம் எங்க லீலா தூங்கிட்டு இருக்க அவன் மேல யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. அந்த சத்தம் கேட்டு பயத்துல இவ என்னன்னு பாத்துட்டு இருக்க. உடனே சீலிங் உடச்சிட்டு கீழே விடுது. வேகமா வெட்ட தூக்கிட்டு பாத்திரத்தை வைக்கிறா. அப்ப தம்பியும் வந்துடுறான். உடனே மேல ஏறி சரி பண்ண ட்ரை பண்றான். அப்ப அம்மா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீடு வாசல் வரைக்கும் வந்தோடனே அவங்களுக்கு ஏதோ மயக்கம் வர மாதிரி இருக்கு. உடனே இவங்க அவங்கள கூட்டிட்டு போயிட்டு படுக்க வைக்கிறாங்க. ரெஸ்ட் எடுக்குமா அப்படின்ட்டு சொல்லிட்டு லீலா வந்து வேலையை பாக்குறா. ஆனா அம்மா தூங்காம எழுந்து வந்து நெருப்பு மூட்டை ட்ரை பண்றாங்க. ரொம்ப சோகமா இருக்காங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட் இருந்துட்டாங்கல்ல. லீலா வந்து ஹெல்ப் பண்றா. அந்த நெருப்புல இவங்க இடாவுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே எரிக்கிறாங்க. பொண்ணுகிட்ட பணத்தை எரிச்சோன்னே உடனே அவங்க திங்ஸ் எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம எரிச்சிடணும், எதையும் நீ மிஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்றாங்க. சரிம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அதை வாங்கிக்கிறா. அப்புறம் அம்மா உள்ள வர அப்ப கண்ணாடியில எதையோ பார்த்த மாதிரி இருக்கு. உடனே இவங்க என்னன்னு போய் பார்த்தா மிரண்டு போயிடுறாங்க. வாயை பொழந்துகிட்டு பேய் மாதிரி தெரியுறாங்க. அதே சமயம் லீலா அதெல்லாம் எரிச்சிட்டு இருக்க அந்த போட்டோஸை பாக்குறா. அதை பார்த்தோன்னே அதை மட்டும் எரிக்காம மதத்தை மட்டும் எரிக்கிறா. அந்த போட்டோல இவங்க 6 பேர் இருக்காங்க. பட் ஒருத்தரோட ஃபேஸ் மட்டும் சரியா தெரியல, கிழிஞ்சிருக்கு. அந்த லேடி யாருன்னு தெரியல இவளுக்கு. அப்படியே யோசிச்சுட்டு இருக்க எங்க அம்மா படுத்துட்டு இருக்காங்க. லீலா வந்து வேகமா படுக்கிறா. என்னடி எல்லாத்தையும் எரிச்சிட்டியா அப்படின்ட்டு கேட்க அவ இதுவே பதில் சொல்லாம அமைதியே இருக்கா. என்ன இவ அப்படின்ட்டு இவங்க திரும்ப ஆளை காணோம். பயந்துடுறாங்க. ஆனா பார்த்தா அப்பதான் லீலா உள்ள வரா.
ஆனா அவகிட்ட எதையுமே காட்டிக்காம சைலண்டா இருக்காங்க. 2 பேரும் தூங்குறாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. இப்ப நடுராத்திரி இருக்கும். அப்ப மேல இருந்து 2 கை வந்து இவங்க கழுத்தை நெரிக்குது. அதோட நிழல் மட்டும் தான் நமக்கு தெரியுது. இவங்க துடிக்க அப்படியே கேமராவை அந்த ஓட்ட வழியா வெளியே கொண்டு வராங்க. இவங்க முன்னாடியே சொல்லியிருப்பாங்க டோரு ஜன்னல் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி வைங்க அப்படின்ட்டு. ஆனா இந்த ஓட்டை இருக்கு. அப்படியே உள்ள வந்தா லீலா தூக்கத்துல திரும்ப மிரண்டு போயிடுறா. கண்ணாடியில பார்த்த மாதிரியே வாயை பொழந்துக்கிட்டு இறந்து கிடக்குறாங்க. பெட்டு முழுக்க ரத்தம் ஊறி இருக்கு. இவ பயத்துல கத்துறா. அப்படியே கட் பண்ணா மறாவது நாள் மார்னிங் இவங்க இறந்த விஷயத்த அனௌன்ஸ் பண்றாங்க. போலீஸ் விசாரிக்கிறாரு. ஆனா ஊர் தலைவர் உள்ள விடல. அம்மாவோட பாடியை இவளே தான் கழுவுறா. அப்ப அவங்க கண்ணு ஓப்பன் ஆகிடுது. அதை பார்த்தனே பயத்துல அம்மாவை நினைச்சு வேண்டிக்கிட்டு என்ன அலோவ் பண்ணுங்கம்மா அப்படின்ட்டு கண்ணை மூடுறா. ஆனா இவளால அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியல. ரொம்பவும் ஃபீல் பண்றா. அப்ப அம்மாவுடைய ஆன்மாவே வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்ணுது. இவ கழுவி முடிக்கிறா. அப்ப அவங்க வாய்க்குள்ள என்னமோ இருக்க மாதிரி இருக்கு. உடனே இவ என்னன்னு பாக்குறா. பார்த்தா முள்வேலி கம்பி சின்ன துண்டாகி இருக்கு. அதை பார்த்து தாங்க முடியாம ஆடலா. அப்புறம் அம்மாவுக்கு இறுதிச்சடங்கு நடந்து முடியுது. லீலா அம்மா நினைப்பாவே இருக்கா. அந்த ரத்த கரையோட இருக்க அந்த பெட்ல அப்படியே அவங்க தலைகாணியை கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கா. அப்ப அம்மாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. அதை பாத்துடுறாங்க. ஆனா உடனே அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறா. தம்பிக்கார எந்த ஃபீலிங்ஸும் இல்லாம வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அதை பார்த்து இவ கண்டபடி திட்டுறா. ஆனா அவனுக்குமே ஃபீலிங்ஸ் இருக்கு. பட் ஆனா இவ்வளவு மாதிரி வெளியே காட்டிக்க மாட்டான். இவ பெட்ஷீட்டை தோச்சிட்டு இருக்கா. அப்ப அந்த கம்பியை பாக்குறா. பார்த்தோன்னே ஷாக்ல உடனே அதை எடுக்க ட்ரை பண்றா. ஆனா அதை காணோம். உடனே இவன் எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறா. ஆனா அந்த கம்பியை காணோம். தம்பி மேல வந்து அந்த ஓட்டை சரி பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவன் ஆளு ரிக்கா வந்து சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்குறா. அப்ப ஆரிஃப் கிட்ட நான் சாப்பாடு உள்ள வச்சுட்டு போறேன், என்ன ஹெல்ப்னாலும் நீங்க தயங்காம கேளுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போறேன். இவளுக்குமே பேரண்ட்ஸ் இல்ல. அப்புறம் கட் பண்ண இந்த 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப டெரி அவங்க 2 பேரும் சபிக்கப்பட்டாங்க, அதான் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு சொல்றா. மத்தவங்க எல்லாருமே திட்டுறாங்க. ஆனா அதை கேட்காம அவ பேசிட்டே இருக்கா. அப்படி பேசிட்டே இருக்கா. ஆனா கையை கிழிச்சிக்கிறா. ரத்தம் கரெக்டா அந்த போட்டோல இருக்க ஒருத்தர் முகத்துல மறைச்சிடுது. அப்புறம் கட் பண்ண நைட்டு இறந்தவங்களை நினைச்சு எல்லாரும் ப்ரே பண்றாங்க. அப்ப ஆனா பக்கத்துல ஒரு எரிஞ்சு போன கை வந்து அந்த புக்கை எடுக்குது. இவ பயத்துல திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்ல. சரி ஒண்ணும் இல்ல பிரம்மையா இருக்கும் அப்படின்ட்டு திரும்ப உடனே ஹிடாவும் லீலா அம்மாவும் பேயா வந்து மிரட்டுறாங்க. மிரண்டு போய் கத்துறா. எனக்கு சாக விருப்பம் இல்ல அப்படின்ட்டு கத்துறா. அதனால கரண்ட்டும் கட் ஆகிடுது. அப்புறம் மெழுகுவத்தி ஏத்தி மும்பரமா ப்ரேயர் பண்றாங்க. அது எல்லாமே லீலாக்கு ஒரு மாதிரி தெரியுது. அப்ப அவ கண்ணுக்கு இடாவும் அவங்க அம்மாவும் ஆன்மாவா தெரியுறாங்க. அப்படியே அவங்கள பாத்துட்டு இருக்கா. அப்படியே பக்கத்துல பார்த்தா இன்னொரு ஆன்மா தெரியுது. அது யாருன்னு பார்த்தா அது ஆனா தான். அதை பார்த்தோன்னே பயத்துல ஆனாவை பாக்குறா. அப்படியே அந்த ஆன்மாவை பாக்குறா. அப்படியே மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்க. உடனே அது கிட்ட வந்து கத்துது. இவன் மிரண்டு போயிடுறா. அப்புறம் வீட்டுக்கு வரா. அங்க பார்த்தா அம்மாவுடைய ரூம்ல யாரோ ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. இவ யாருன்னு கிட்ட வந்து பார்க்க உடனே துணி மட்டும் கீழே விழுது. இவ மிரண்டு போயிடுறா. அப்படியே பயத்துல பின்னாடி போக காலில் அந்த முள்கம்பி குத்திடுது. வழியில தாங்க முடியாம கத்துறா. உடனே அதை பொறுமையா எடுத்து கத்த ஊஷ்னு அம்மாவுடைய ஆன்மா வந்து சொல்லுது. மிரண்டு போயிடுறா. அதே சமயம் வெளியே காத்துல என்னமோ ஒண்ணு பறந்து வீட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு. யார் வீடுன்னு பார்த்தா ஆனாவுடைய வீடு தான். பையன் கூட பேசிட்டு இருக்கா. பையன் வேலை விஷயமா வெளியூருக்கு போக போறான். சோ அது விஷயமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க ரூம் கதவு கிட்ட யாரோ நின்று எட்டி பாக்குற மாதிரி இருக்கு. பார்த்தா அது பேய் மாதிரி இருக்கு. அதை பார்த்தோன்னே இவ பயப்படுறா. உடனே பையனை ரூம்குள்ள போக சொல்லிட்டு இவ என்னன்னு போய் பாக்குறா. பார்த்தாங்க யாரும் இல்ல. அப்படியே நின்று பயத்துல பாத்துட்டு இருக்க கபோர்ட் கதவு ஓபன் ஆகுது. உடனே இவ என்னன்னு கிட்ட போக வேகமா அது க்ளோஸ் ஆயிடுச்சு. இவ பயத்துல அந்த டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றா. ஆனா நல்லா லாக்ல இருக்கு. சரின்னு நிக்க உடனே வேகமா ஓபன் ஆக்கி அதுல இருந்து 2 கை வந்து கழுத்தை நெரிக்குது. இவ வழி தாங்க முடியாம கத்துறா. சத்தம் கேட்டு பையனுமே ஓடியாரான். அப்ப நூர் நூர் நூர்னு இதை பேரை சொல்ல ட்ரை பண்றா. வால இருந்து ரத்தமா கக்குறா. அதை பார்த்தோன்னே பையன் காப்பாத்த ட்ரை பண்றான். அந்த டோர் உடனே க்ளோஸ் ஆயிடுது. உடச்சிக்கிட்டு உள்ள போறான். இவன் உள்ள போய் பார்த்தா அம்மா கொடூரமா இறந்து கிடக்குறாங்க. அப்படியே பார்க்க இடா மாதிரியே இறந்து கிடக்குறாங்க. இப்ப இவங்க இறந்ததை அனௌன்ஸ் பண்றாங்க. இப்ப ஊருக்குள்ள லீலாவை தவிர பணத்தை கழுவுறதுக்கு யாரும் இல்ல. பக்கத்து ஊர்ல போய் கூப்பிடலாம் அப்படின்ட்டு பார்த்தாலும் ரொம்ப நேரம் ஆகும். சோ அதனால லீலாவே கூப்பிடலாம் அப்படின்ட்டு எல்லாரும் ட்ரை பண்றாங்க. ஊர் தலைவரே வந்து கூப்பிடுறாரு. ஆனா அவ வரமாட்டா. தம்பியுமே வந்து பேசி பார்க்கலாம். ஆனா கண்டபடி திட்டிடுறா. எல்லாரும் போனதும் இவ அந்த 2 முள்கம்பியை பார்த்து திங்க் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹானா பையன் வந்து கூப்பிடுறான். ஆனா அப்பயும் இவ எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணல. எங்க போலீஸ்காரன் வந்து அட்டாப்சி பண்ணி ஆகணும், தொடர்ந்து கொலையா நடக்குது, இதை பத்தி என்னன்னு தெரிஞ்சாகணும் அப்படின்ட்டு கேக்குறான். ஆனா ஊர்க்காரங்க விட மாட்டாங்க. அதே சமயம் எங்க வீட்டுல லீலா தூங்கிட்டு இருக்க என்னை காப்பாத்துன்னு சவுண்ட் கேக்குது. யாரோட வாய்ஸ்ன்னு பார்த்தா ஆனாவோட வாய்ஸ் தான். இவ பயத்துல கண்ணை நல்லா இறுக்கி மூடிட்டு இருக்கா. ஆனா இருந்தாலும் திரும்ப திரும்ப அந்த சவுண்ட் கேக்குது. இவ பயத்துல கண்ணை லைட்டா ஓபன் பண்ணி பார்க்க ஆனாவுடைய ஆன்மா பார்த்தோன்னே மிரண்டுறா. கண்ணை நல்லா இறுக்கி மூடிக்கிறா.
ஆனா அப்பயும் அது ஹெல்ப் மீ அப்படின்ட்டு சொல்லிட்டே இருக்கு. பட் ஒன்னே அந்த சவுண்ட் நிக்குது. என்னடா இது நின்றுச்சு அப்படின்ட்டு இவ அப்படி திரும்ப பக்கத்துல வந்து காப்பாத்துன்னு கத்துது. மிரண்டு போயிடுறா, கத்திக்கிட்டே வெளியே ஓடியாரா. அப்ப தம்பிக்காரனும் உள்ள வரான், திரும்பவும் கூப்பிட வந்திருக்கான். இவளை பார்த்தோன்னே என்னாச்சு அப்படின்ட்டு கேக்குறான். ஆனா எதுவுமே சொல்லாம சமாளிக்கிறா. அப்ப லீலா கிட்ட இவன் நம்ம அம்மாவும் அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான் இறந்தாங்க அப்படின்ட்டு ஊர் முழுக்க பேசிக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்றான். அதை கேட்டோடனே இவ நீ வீட்டுக்குள்ளே இரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பி போறா. ஹானாவோட பாடிய கழுவ உள்ள போறா. ஆனா அவளுக்குள்ள பயம் தாண்டவம் ஆடுது. அப்படியே பொறுமையா போக உடனே கை குறுக்க வருது. மிரண்டு போயிடுறா. பயத்துல நல்லா மூச்சு வாங்குது. பொறுமையா அந்த கையை எடுத்து மேல வச்சுட்டு அல்லாவை நினைச்சு வேண்டிக்கிட்டு அந்த துணியை எடுக்கிறா. உடனே இவ அவங்க அம்மா வாயில கம்பி பார்த்தால அதே மாதிரி இவங்களுக்குள்ளயும் இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணி பாக்குறா. ஆனா வாயை ஓபன் பண்ண முடியல. சரின்னு இவ அந்த தண்ணி எடுத்து ஊத்துறா. அப்படி மேல இருந்து கீழ் வரைக்கும் ஊத்திட்டு வர உடனே பாடி எழுந்து உட்காருது. மிரண்டு போயிடுறான். அப்ப அது கையை எடுத்து வயிற்றிலே தட்டுது. அதை பார்த்தோன்னே இவ அந்த துணியை எடுத்து பாக்குறா. பார்த்த அந்த முள்கம்பி உள்ள சொருகிட்டு இருக்கு. அப்படியே பயத்திலேயே அழுதுகிட்டே அதை புடிச்சு இழுக்கிறா. கம்பி நல்லா நீட்டா வருது. அந்த கம்பி இவ எடுத்து முடிக்க உடனே இந்த பாடி இவ மேல சாய இன்னுமே பயந்துடுறா. அப்படியே அந்த பாடிய படுக்க வைக்கிறா. அவ மூடி இருந்த கண் ஓப்பன்ல இருக்கு. அதை பார்த்தோன்னே இவ பயத்துல அல்லான்னு அதை க்ளோஸ் பண்ணி விடுறா. வேகமா பண்றான், அதை மூடல. திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருக்கா. ஆனா அது மூட மாட்டேங்குது. இவளுக்கு இன்னுமே பயம் அதிகமாகுது. இவ கத்திட்டு இருக்க உடனே இதை கைய புடிச்சு ஏடா காப்பாத்துன்னு சொல்ல தூக்கி வாரி போட்டுருது இவளுக்கு. அவரை கட் பண்ணா ஒரு வழியா கழுவி முடிக்கிறா. பாடியை சுடுகாட்டுக்கு கொண்டு போறாங்க. அவ போலீஸ்காரன் டெரிய கூப்பிட்டு விசாரிக்கிறான். ஆனா அவ நாங்க ஃப்ரெண்ட்ஸே இல்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு போறா. அவரை கட் பண்ணா மறாவது நாள் தலைவன் அவன் ஆள் கூட பேசிட்டு இருக்கான். அதை அக்காக்காரி பார்த்துட்டே போறா. அப்படியே பார்த்துட்டு ஆனா வீட்டுக்கு போறா. பையன்கிட்ட அம்மா எப்படி இறந்தாங்க அப்படின்ட்டு விசாரிக்கிறா. அவன் நடந்தது எல்லாத்தையுமே சொல்றான். இவங்களோட பேரை தான் சொன்னாங்க அப்படின்ட்டு அந்த போட்டோவை காட்டுறான். இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் போல. ஆனா நூறு யாருன்னு லீலாக்கு தெரியல. பையன் அவங்கள பத்தி தெரிஞ்சதா சொல்றான். அப்ப சைலண்டா இவ அந்த குரூப் போட்டோவை எடுத்துக்கிறா. அப்ப வெளியே வரும்போதே இவ அந்த வீட்டையே பார்த்துட்டே வரா. அப்படி பார்த்தா இவங்க வீட்டுல ஆன மாதிரியே ஓடு உடஞ்சிருக்கு. அப்ப இடா வீட்லயும் இதே மாதிரி தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இவ அதை பார்த்து ஷாக்ல இருக்க உடனே டெரி வந்து அவங்க எல்லாரையுமே சபிச்சிட்டாங்க, அதான் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ட்டு லூஸ் மாதிரி பேசிட்டு போறா. இவளுக்கு ஒன்றும் புரியல. இப்ப கட் பண்ணா நைட் ஆகுது. நைட் லீல யாருக்கும் தெரியாம சுடுகாட்டுக்கு போறா. இங்க என்ன பண்ண போறா அப்படின்ட்டு பார்த்தா இவ அம்மா நானாவோட உடம்புல அந்த முள்கம்பியை பார்த்திருப்பால அதே மாதிரி இடாவோட உடம்புல இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ண போறா. ஏன்னா அப்படி இருந்ததுன்னா இவங்க 3 பேர் சாவுக்கு பின்னாடியும் ஒரே ஆள் தான் இருக்காங்க அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அதனால அப்படி தேட போறா. அவங்க சவப்பெட்டியை ஓபன் பண்ணி தேடுறா. தேடி பார்த்தா தொடைக்கு நடுவுல இருக்கு. அதை பார்த்தோன்னே இவ நடுங்கிட்டு அதை எடுக்க ட்ரை பண்றா. ஹேனா உடம்புல இருந்ததை விட நல்லா நீட்டா இருக்கு. அப்படியே இவ அதை பொறுமையா எடுக்கிறா. அது வெளியே வந்தோடனே இவ பெருமூச்சை விட உடனே சுத்தி போனமா இருக்குங்க. ஒரு 5 டெட் பாடிஸ் இருக்கும். அதுங்க கிட்ட வர உடனே இவ பயந்து கத்திக்கிட்டே வெளியே ஓடியாரா. அப்படியே கட் பண்ணா மறாவது நாள் மார்னிங் கட்டுறாங்க. அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இடாவுடைய கலரை யார் ஓபன் பண்ணதா அப்படின்ட்டு கேக்குறாங்க. அது யாரா இருந்தாலும் நீங்களே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தண்டனை கிடையாது அப்படின்ட்டு சொல்றாங்க. அந்த சத்தம் கேட்டுதான் இவ எழுந்திருக்கா. உடனே இவ இடாவுடைய வீட்டுக்கு போறா. ஏதாவது குழு கிடைக்குதா அப்படின்ட்டு செக் பண்ண போறா. அங்க போனோடனே ஆட்டோமேட்டிக்கா கதவு ஓபன் ஆகுது. உடனே இவ உள்ள போய் ஆல்பமே எடுத்து பாக்குறா. அதுல இருக்க அந்த குரூப் போட்டோவை எடுக்க ஒருத்தி வரா. இவ பேரை துத்தி. இவளும் லீலா அம்மாவுடைய ஃப்ரெண்ட்ல ஒருத்தி தான். உடனே லீலா அந்த போட்டோவை காட்டி இந்த லேடி யாருன்னு கேக்குறா. ஆனா அவளை பத்தி பேசாதன்னு திட்டுறா. ஆனா லீலா டென்ஷன்ல அந்த லேடிக்கு இப்ப நடக்கிற விஷயத்துக்கும் கனெக்ஷன் இருக்கா அப்படின்ட்டு கத்துறா. அதை கேட்டனே அவ 100 யாரு அப்படின்ட்டு சொல்ல வர உடனே மந்திர மாதிரி ஏதோ கேக்குது. அவளுக்கு மட்டும்தான் கேக்குது. அதை கேட்டனே அவ ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றா. உடனே தன் கையாலேயே சதைய பிச்சு எடுக்கிறா. அதை பார்த்து லீலா பயந்து கத்த. அப்ப துதி பின்னாடி வந்து நிக்கிறா. லீலா ஷாக்ல முன்னாடி இருக்கிறது யாரு அப்படின்ட்டு பாக்க அங்க யாருமே இல்ல. ஹேண்டிங்க வந்து நிக்கிறா அப்படின்ட்டு எடுத்துட்டு வெளியே போறாங்க. எங்க தம்பி வீட்டுக்கு வரான். வீட்டுல கட்டலுக்கு அடியில இருக்க அந்த மண்வெட்டியை பாக்குறான். அப்ப லீலாவுமே உள்ள வர அவகிட்ட அதை பத்தி கேக்குறான். தம்பி கிட்ட எல்லாத்தையுமே இவ சொல்றா. இப்ப நடக்கிற சம்பவத்துக்கும் 100க்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கா அப்படின்ட்டு தம்பி கிட்ட சொல்றா. இவங்க பேசிட்டு இருக்கிறத டெரி கேட்டுடுறா. உடனே இந்த விஷயம் ஊர் முழுக்க காட்டு தீயா பரவுது. இப்ப ஊர் முழுக்கெல்லாம் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா 100 அவங்க எல்லாருடைய ஹஸ்பண்டையும் கைக்குள்ள போட்டுக்க ட்ரை பண்ணிருக்கா. அதனால அவங்க தண்டிச்சாங்க. ஆனா இப்ப அவ பேயா வந்து பழிவாங்கறா அப்படின்ட்டு பேசிக்கிறாங்க. இதனால லீலா டென்ஷன்ல டெரிகிட்ட வந்து ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு கேட்க உடனே அவ சண்டைக்கு வரா. அப்ப அந்த சமயம் பார்த்து போலீஸ்காரனுமே வந்துடுறாரு. எதுக்கு தேவையில்லாம ஊருக்குள்ள வதந்தி கிளப்புறீங்க அப்படின்ட்டு கேட்கிறாரு. லீலா 100ன்னு பேச வர இங்க பாருமா 100 இறந்துட்டாங்க. அவங்க இறந்து பல வருஷம் ஆகுது. அவங்களுக்கு உன் வயசுல பொண்ணு ஒருத்தி இருக்கா. சோ தேவையில்லாம வதந்திய கிளப்பாதா அப்படின்ட்டு திட்டிட்டு போறாரு.
இவ அந்த பொண்ணு யாரு, எங்க இருக்கா அப்படின்ட்டு கேட்க இன்னுமே நல்லா திட்டிட்டு போறாருங்கிறது. அவர் போனதையும் இவ டெரிக்கிட்ட வர டெரி முடிய விரிச்சுக்கிட்டு தலையை தொங்க போட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. இவ கிட்ட போக உடனே பேய் மாதிரி கத்துறா. கண்ணெல்லாம் பிளாக் ஆயிருக்கு. ஸ்கேரி வாய்ஸ்ல அப்பாவ அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ நான் கைக்குள்ள போட்டுக்கிட்டு என்ன திட்டினாங்க, என் மேல பழி போட்டாங்க அப்படின்ட்டு ஆடுறா. இப்ப நூறோட ஆன்மாவுக்குள்ள வந்திருக்கு. உடனே இன்னுமே உட்குறமா அவ கண்ணோட ரெட் கலர்ல மாறுது. அவங்க எல்லாரும் என்ன ஊரை விட்டு போன அடிச்சு விரட்டாங்க அப்படின்ட்டு கத்துறா. ஆனா லீலா, நான் நம்ப மாட்டேன், எங்க அம்மா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க, நீங்க தான் தப்பு பண்ணிருப்பீங்க அப்படின்ட்டு திட்ட நூறு அங்க இருந்து போயிடுது. இப்ப அவன் வாங்கிடுறா. அப்படியே கட் பண்ணாங்க வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து இந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க தம்பி வரான். அப்ப தம்பி கிட்டே இவ ஆனாவோட ட்ரெஸ் எடுத்து காட்டுறா. அதை பார்த்தோன்னே தலைவன் பயந்துடுறான். ஏங்க இதை எரிக்கல அப்படின்ட்டு கத்துறான். டே இது எவிடன்ஸ்டா அப்படின்ட்டு சொல்ல ரெண்டு பேருக்குமே சண்டை வருது. அவன் கட் பண்ணா லீலா தூங்கிட்டு இருக்க மேல இருந்த அந்த ரெண்டு கைகள் வருது. உடனே கழுத்தை புடிச்சு நெரிக்குது. வழியில துடிக்கிறா, கத்த ட்ரை பண்றானா கத்த முடியல. உடனே ஒரே செகண்ட்ல ரத்தம் கக்கி சாகுறா. இப்ப இவ இறந்த விஷயத்த அனௌன்ஸ் பண்றாங்க. அப்புறம் பாடிக்கு செய்ய வேண்டியது எல்லாமே செஞ்சு சுடுகாட்டுக்கு கொண்டு போறாங்க. அவ உடனே இவ கண்ணை திறக்கிறா. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே பயத்துல கத்த எல்லாமே கனவு. பெட்ல இருந்து பயந்து எழுந்திருக்கா. அப்ப இவங்க அம்மா சொன்னது இவளுக்கு ஞாபகம் வருது. அதாவது எந்த பொணத்தை கழுவுனாலும் அவங்க திங்ஸ் எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம எரிச்சிடணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா இவ அதை ஃபாலோ பண்ணிருக்க மாட்டா. அப்புறம் நடந்தது எல்லாத்தையுமே இவ நினைச்சு பார்த்துட்டு உடனே ரிகாவுடைய வீட்டுக்கு போறா. அங்க போய் எல்லா இடத்தையும் தேடி பாக்குறா. அப்ப டைல்ஸ் கீழே என்னமோ இருக்க மாதிரி இருக்கு. உடனே ஓபன் பண்ணி பாக்குறா. ஓபன் பண்ணி பார்த்தா இவங்க அம்மாவோட அவங்க ஃப்ரெண்ட்ஸோடைய போட்டோஸ் எல்லாமே இருக்கு. அந்த போட்டோஸ்ல எல்லாத்துலயுமே உள்கம்பி சொருகி இருக்கு. அதெல்லாம் பார்த்து இவ ஷாக் ஆகுறா. அப்போ ஒரு போட்டோல ரிகா லவ் அம்மா அப்படின்னு இருக்கு. சோ ரிகா யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க, கெஸ் பண்ணிருப்பீங்க. நூறாவுடைய பொண்ணு தான் ரிகா. உடனே அதை எடுத்துக்கிட்டு அடுத்தது யாரு அப்படின்ட்டு கெஸ் பண்ணி போக அது நேரங்க தூத்தி துடிச்சிட்டு இருக்கா. உடனே பெட்ல இருந்து ரெண்டு கை வந்து அவ கழுத்தை நெரிக்குது. அவ வாய பொத்துது. வழியில துடிக்கிறா, கத்துறா. உடனே எல்லாமே நார்மல் ஆகுது. என்ன லீலா வீட்டுக்கு வந்துட்டாளா அப்படின்ட்டு பார்த்தா அவ டெரி வீட்டுக்கு போயிருக்கா. வீட்டுல டெரி ப்ரே பண்ணிட்டு இருக்கா. அதனால இங்க எழுந்திருக்க காலில் அந்த முழுக்கம்பி குத்திடுது. வழியில கத்துறா. அப்ப லைட் எல்லாமே ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. பயத்துல கத்திட்டே போறா. எல்லா டோர்ஸுமே க்ளோஸ் ஆயிடுது. மிரண்டு போயிடுறா. அண்ட் டென்ஷனும் பயமே இன்னும் அதிகமாகுது. அப்படியே அழுதுகிட்டே பாத்ரூம் பக்கம் வரா. பார்த்தா தண்ணி தொட்டில தண்ணி இல்லாம ரத்தமா இருக்கு. பயத்துல நடுங்கிட்டு இருக்கா. அதனால எங்க லீலா டெரிக்கிட்ட நீங்க ஓகேவா அப்படின்ட்டு கிட்ட வர அது டெரியோட ஆன்மா. உனக்கு விஷயம் தெரியுமா சித்தின்னு கேக்குது. எனக்கு ஒண்ணும் புரியல. பார்த்தா லீலா அம்மாவுடைய ஆன்மா இருக்காங்க. அவங்கள பார்த்து தான் அது கேக்குது. அதாவது இந்த டெரிசா ஊரை பத்தி இந்த ஊர் முழுக்க பரப்பியிருக்கா. தப்பு தப்பா சொல்லியிருக்கா. பட் அதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்ட்டு தெரியல. லீலாக்கு அவங்களோட ஆன்மாக்கள் மூலமாவே என்ன நடந்தது அப்படின்ட்டு தெரிய வருது. அதை நிறங்க திதி வீட்டுல ரத்த மழை பொழியுது. அவ பயத்துல நடுங்கிட்டு இருக்கா. உடனே கால் வழிக்கு கீழே வரா. பார்த்தா அந்த முள்கம்பி கண்ணுலயே குத்திடுது. வழியில உயிரே போற மாதிரி கத்துறா. அதே சமயம் லீலாவுக்கு துதியோட ஆன்மாவும் தெரியுது. மிரண்டு போயிடுற லீலா. உடனே நுரோட ஆன்மா டெரிக்குள்ள வந்து இது அவங்களோட தப்பு, தேவையில்லாம நீ உள்ள வராதா அப்படின்ட்டு மிரட்டுது. இவ பயந்து வேகமா துதியோட வீட்டுக்கு வரா. எல்லாருமே ஆல்ரெடி வந்துட்டாங்க. பார்த்து இவ மிரண்டு போயிடுறா. ரூம் முழுக்க ரத்த வெள்ளமா இருக்கு. இப்ப துதியோட பாடியை இவ தான் கழுவுறா. கண்ணுல இருக்க அந்த முள் கம்பிய பொறுமையா எடுக்கிறா. அப்படி எடுக்கும் போது உடனே கண்ணை திறக்க மிரண்டு போயிடுறா. இவ பார்த்து இவ பயத்துல நிக்க உடனே அது எழுந்திருக்க ட்ரை பண்ணுது. எலும்பெல்லாம் உடையிற சத்தம் கேக்குது. இவ அப்படியே நடுங்கிட்டு நிக்கிறா. உடனே அதை உட்காந்து கைய தூக்க கைக்குள்ள அந்த முள் கம்பி நிரம்ப மாதிரி போகுது. இவ பயத்துல பேன்னு பாத்துட்டு இருக்க அந்த முள் கம்பி அப்படியே வாய் வழியா வெளியே வந்து நிக்குது. லீலாவுக்கு அள்ளு விட்டுருது. அதை அழுதுகிட்டே அதை புடிச்சு வெளியே இழுக்கிறா. அதை இழுத்து முடிச்சோன்னே உடனே அம்மாவுடைய ஆன்மா வந்து உஷ்ன்னு சொல்லுது. இவன் மிரண்டு கழுத்திக்கிட்டே பக்கம் போக ஹிடாவோட ஆன்மா வந்து கத்துது. மிரண்டு போயிடுறா. அப்ப எல்லாரோட ஆன்மாவும் எங்களை காப்பாத்துங்க அப்படின்ட்டு சொல்ல இவ பயத்துல நடுங்கி கத்த ஆரம்பிக்கிறா. உடனே கட் பண்ணா அந்த முள்காம்பி உடம்பு முழுக்க சுத்திக்க ஆரம்பிக்குது. இவ கழுத்தை புடிச்சு நெரிக்குது. இவ வழியில கத்திட்டு இருக்கா. வெளியே போலீஸ் வந்து டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க, தட்டிட்டு இருக்காங்க. இங்க உள்ள இவ துடிச்சிட்டு இருக்கா. அந்த கம்பி உடம்பெல்லாம் அப்படியே சுத்திக்கிட்டு கழுத்தை நல்லா வேணும்னு நரிக்குது. உடனே அவங்க எல்லாருமே உடைச்சிட்டு உள்ள வர இவ துடிச்சிட்டு இருக்கா. அந்த கம்பியை காணோம். சோ எல்லாமே இல்யூஷன்ஸ் தான் போல. அவங்க வந்து எழுப்ப இவ நார்மல் ஆயிடுறா. அப்ப போலீஸ் கிட்ட இவ ரிகா தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ட்டு கையை காட்டுறா. இவதான் நூறோட பொண்ணு, இவதான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ட்டு சொல்ல யாருமே நம்பல. உடனே அந்த பொண்ணு வேகமா ஓட அவளை புடிச்சு எங்க அம்மா எந்த தப்பும் பண்ணல, உங்க அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ட்டு திட்டுறா. ஆனா அதுக்கு அவ காது கிட்ட வந்து தேவையில்லாம இதுக்குள்ள வராதா அப்படின்ட்டு வார்ன் பண்றா. அப்ப அட்டாப்சி பண்றதுக்கு அந்த பாடியை தூக்கிட்டு போறாங்க. அப்படி போகும்போது உடனே ஸ்லிப் ஆகி கீழே வந்துருது.
அதை பார்த்தோன்னே அந்த லேடிஸ்ல சில பேர் ஒரு மாதிரி பண்றாங்க, பேய் பிடிச்ச மாதிரி பண்றாங்க, சில பேர் மயங்கி விடுறாங்க. அப்படிங்க ரிகா வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கா. அவ பேக் பண்ணிட்டு இருக்கும் போது லேடிஸ் எல்லாருமே கையில கிடக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவளை அடைக்கிறதுக்கு வராங்க. அத லீலாவே நின்று வேடிக்கை பாக்குறா. இதே மாதிரிதான் இவங்க நொறுக்குமே பண்ணிருப்பாங்க. அந்த சீனை அப்படியே பேரலா காட்டுறாங்க. அதாவது எப்படின்னா ரிகா இப்ப அவங்க அம்மாவுடைய இடத்துல இருந்து பாக்குற மாதிரி காட்டுவாங்க. ரிகா சின்ன பொண்ணா இருக்கும் போது அவ கண் முன்னாடியே அவங்க அம்மாவை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி ரொம்பவும் மோசமா கொண்டிருப்பாங்க. இந்த சீன் எல்லாமே ரொம்ப ராவா இருக்கும். ஸோ அதனால காட்ட முடியல. ரிகாவுடைய அம்மாவை அந்த முள்கம்பியில கட்டி வச்சுதான் அடிச்சிருக்காங்க. ஸோ அதனாலதான் அவ பழி வாங்குறதுக்கு அந்த முள்கம்பியை யூஸ் பண்றா. இப்ப பிரசன்ட்ல ரிகா கத்துறா, இதே தப்பதான் எங்க அம்மாவுக்கு நீங்க பண்ணீங்க அப்படின்ட்டு கத்த அதை யாருமே கேட்கல, நீ சாவணுண்டி அப்படின்ட்டு அடிக்கிறாங்க. இப்ப ரிகாவுடைய கையுமே முள்கம்பியால கட்டி வச்சு நல்லா அடிக்கிறாங்க. அவளால அசைய கூட முடியல, சுயநினைவே இல்லாம இருக்கா. இத லீலா பாத்துட்டு இருக்க. அப்ப அவங்க அம்மாவுடைய ஆன்மா வந்து போதுமா இது இப்பயே தடுத்து நிறுத்து அப்படின்ட்டு சொல்ல உடனே லீலா வேகமா போய் தடுக்கிறா. நிறுத்துங்க அப்படின்ட்டு கத்துறா. ஆனா யாருமே எதையும் கேட்கல. அடிக்கிறத நிறுத்தாம அடிச்சுட்டே இருக்காங்க. அந்த அடி மேலுமே படுது. ரிகா மேல எந்த அடியும் விழாம இருக்க அவளை கட்டி பிடிச்சிக்கிறா. எல்லா அடியுமே லீலா மேல விழுது. அவங்க நிறுத்தாம அடிச்சிட்டு இருக்க தம்பியுமே வந்துடுறான். ஹாரிஃப் வந்து தடுக்க ட்ரை பண்ண உடனே ஒருத்தி ஒரு பெரிய ராடால மண்டையிலே அடிச்சிடுறா. அடிச்சோன்னே இவன் வாங்கிடுறான். ரத்தம் நல்லா வருது. அப்பதான் அவங்க எல்லாரும் அடிக்கிறத நிறுத்துறாங்க. உடனே அவங்க எல்லாருமே போறாங்க. இவ தம்பியை கட்டி பிடிச்சிட்டு ஆடுறா. பாவம் தம்பி இறந்துட்டான். ரிகா பேச்சு மூச்சு இல்லாம அசைவே இல்லாம இருக்கா. லீலா அவங்க 2 பேரையும் பிடிச்சிக்கிட்டு அழுதுட்டு இருக்கா. அப்படியே இந்த படம் இங்க ஓடிது. ரிகாவுடைய அம்மா நூர் தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா தேவையில்லாம வதந்தி கிளப்பி விட்டு இந்த டெரியாலதான் அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் அவங்கள கொண்டு இருப்பாங்க. சோ அதே தப்ப திரும்ப பண்ண கூடாதுன்னு லீலாவோட அம்மா லீலா மூலியமா தடுத்திருப்பாங்க. இப்ப ரிகா என்ன ஆனா அப்படின்ட்டு பார்த்தா அவ ஊரை விட்டு போயிட்டா. ஆனா மறுபடியும் வினோதமான கொலைகள் நடக்குது. ஆனா இந்த தடவை முள்கம்பிக்கு பதிலா ஊசி இருக்கு. இத லீலா பார்க்க அப்படியே பாட்டோக்க லீடை கொடுத்து படத்தை முடிக்கிறாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இது போல ஒரு நல்ல படத்தோட மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.